வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பழைய சாதம் சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். This video is sponsored by BuyMod mobile app. நம் முன்னோர்கள் இந்த பழைய சாதத்தை அதிக அளவில் காலை வேளையில் உட்கொண்டு மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். நமக்கு இப்போது அந்த பழைய சாதம் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சாதமானது இரவு முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருப்பதனால் அதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விட்டமின் B6, B12 போன்ற மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய விட்டமின்கள் அனைத்தும் இந்த பழைய சாதத்தில் நமக்கு கிடைக்கின்றன. நாம் காலையில் டீ, காஃபி அருந்துவதை நிறுத்திவிட்டு தினமும் காலை வேளையில் இந்த பழைய சாத நீரை குடித்தோமேயானால் உடல் சூட்டை சீராக்கி குடலை சுத்தம் செய்யும். இதை நாம் தினமும் சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். முக்கியமாக இந்த பழைய சாதத்தில் நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதால் மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மை கொண்டது. இந்த பழைய சாதத்துடன் சின்ன வெங்காயமும் சேர்த்து நாம் சாப்பிடுவதனால் நமது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கும் தன்மையை அதிகப்படுத்தி இரத்தத்தை சீராக்கும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. மிக முக்கியமாக அல்சருக்கு மிக முக்கிய தீர்வாக இந்த பழைய சாதமானது பயன்படுகிறது. பெண்களுக்கு வயிறு சார்ந்த நோய்களுக்கும் இந்த பழைய சாதமானது மிக முக்கிய மருந்தாக பயன்படுகிறது. வெயில் காலங்களில் நாம் காலை வேளையில் இந்த பழைய சாதத்தை உண்டோமேயானால் உடலுக்கு புத்துணர்ச்சியை தந்து உடல் ஆரோக்கியமாகவும் உடல் சூட்டை தவிர்க்கும் விதமாகவும் இந்த சாதம் மிகவும் பயன்படுகிறது. கை, கால், முட்டு வலி இவை அனைத்திற்கும் நிரந்தர தீர்வாக இந்த பழைய சாத கஞ்சியானது மிக முக்கியமாக பயன்படுகிறது. உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை தரும். இந்த பழைய சாதத்தினுடன் நாம் தயிர் கலக்காமல் கடைந்த மோரை கலந்து சாப்பிடுவது மிகவும் நன்மை பயக்கும். இவ்வாறு நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ மிக முக்கியமான காரணியாக இருந்த இந்த பழைய சாத கஞ்சியை நாம் உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. This video is sponsored by BuyMod mobile app.